ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு புல் பேக் வரும்னு நினச்சேன். நான் வந்து முன்னாடி இருக்கிற வீடியோலையும் போட்டிருந்தேன். ஃபெட்டும் ஃபெட்ரல் ரிசர்வோட மீட்டிங் வந்து 17 to 21 இருக்குது. 21க்கு அப்புறம் தான் எக்ஸாக்டாக என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து இது அலாம் மாதிரி மேலே ஏறி இருக்கு. ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கங்கிற அசம்ஷனில் வந்து கோல்டு ஏறுது. பட் அவங்க சப்போஸ் ரேட் கட் பண்ணலைன்னா திரும்பி கோல்டு வந்து கம்மியாகும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தவிர வந்து இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, எல்லாருமே வந்து யூஎஸ் ட்ரெஷரிஸை வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி யூஎஸ் ட்ரெஷரி, ஃபாரின் ரிசர்வ், அந்த வீடியோ முன்னாடி நீங்கள் சீக்வென்ஷியலாக என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு தெரியும். நியூஸ் எப்பப்போ மாறுதோ அது நான் உங்களுக்கு போட்டுன்னு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரெஷரிஸையும் டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சைனா முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனாலேயும் கோல்டு வந்து ஏறுறதுக்கு ஒரு ரீசன். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். ஏன் வந்து ட்ரெஷரிஸ், யூஎஸ் ட்ரெஷரிஸ் ஏன் வாங்குகிறோம், எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட ஐடியா இருக்கும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மட்டும் குறைக்கல, ஃபாரின் ரிசர்வ்ஸ் மட்டும் இந்தியா குறைக்கல, ட்ரெஷரி யூஎஸ் ட்ரெஷரி எக்ஸ்போஷரையும் குறைச்சிருக்காங்க. ட்ரெஷரி பாண்ட், யூஎஸ் ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியா மட்டும் இல்லை, சைனா, ஜப்பான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் இது பண்ணியிருக்காங்க. இப்போது இது மெயினாக வந்து அவங்க கோல்டில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ட்ரெஷரி பாண்டில் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 இருக்கிற வீடியோ. போன வாட்டி வந்து ஆகஸ்ட் 22 இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். செப்டம்பர் 1 வந்து இது நியூவாக பண்ண இது டீட்டெயில்ஸ். So India is increasing leaning on gold to strengthen its foreign exchange reserve. But India கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கு. இந்த விஷயம் வந்து சைனா வந்து முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஆக்சுவலி ரஷ்யாவோட ப்ராப்ளம் வரச்சே நம்ம இது பண்ணியிருக்கணும். ஒரு அளவுக்கு பண்ண ஆரம்பித்தோம். பட் ஆனால் இது வந்து இப்போ பண்ணுறது கூட தப்பு கிடையாது. இந்த ஒரு ரீசன்னால தான் யூஎஸ் டாலர் ஃபால் ஆகுது. நான் முன்னாடி ஒரு சார்ட் காமிச்சேன். அதில் வந்து யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயின்னு இருக்கு டுவர்ட்ஸ் கோல்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட்லாமும் சொல்கிறாங்களே, டிக்ளைன் இன் டாலர் இஸ் பிகாஸ் ஆஃப் எல்லாருமே வைடர் ட்ரெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஸ்ப்ரெடிங் ரிஸ்க் பை டைவர்சிஃபைங் தேர் ரிசர்வ் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ நம்ம வந்து கோல்டு மட்டும் எடுக்கல, நிறைய விஷயமும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம போர்ட்ஃபோலியோவே சேஞ்ச் பண்ணுறதுனால டாலர் வந்து இந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேனிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம ரிசர்வ்ட் கரன்சி யூஎஸ் டாலர்லேருந்து மூவ் பண்ணி நம்ம வந்து வேறு எதான மாறினோம் அப்படின்னா அவங்களுக்கு ரிஸ்க். ஏன்னா இது வரைக்கும் அவங்க பிரிண்ட் எவ்வளோ பண்ணினாலும் அதனோட இன்ஃப்ளேஷன் வந்து வேறு கண்ட்ரீஸ் தான் பேர் பண்ணியிருந்தது. இப்போ அவங்க பிரிண்ட் பண்ணினாலும் அவங்க பிரிண்ட் பண்ணி நம்ம பேர் பண்ணதுனால இப்போ கண்ட்ரீஸ் வந்து தே ஆர் ரிலக்டன்ட். அவங்களுக்கு இப்போ வந்து தே டோன்ட் வாண்ட் டு பேர் தேர் இன்ஃப்ளேஷன் ஆன் ஆர் ஹெட். நம்ம எதுக்கு அவங்களோட இன்ஃப்ளேஷன் நம்ம தலையில் போட்டுக்கணுங்கிறதுனால கண்ட்ரீஸ் வந்து இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் கோல்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ ஈவன் நாளைக்கு வந்து பவெல் வந்து ரேட் கட் பண்ணலனாலும் கொஞ்சம் புல் பேக் இருக்குமே தவிர, இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர 1 month கழிச்சு திரும்பி கோல்டு வந்து ரீசெட் ஆகி திரும்பி ஏற தான் போகுது. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.